வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு செயின் ஆஃப் அட்டாக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸாக இந்த செக்ஷனில் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபைல் அப்லோடை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபைல் அப்லோட் மூலிமா எப்படி நான் வந்து ஒரு XSS நான் கொண்டு வர வைக்கிறது, ஓகே. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் செயின் ஆஃப் அட்டாக்ஸை நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணோன்னா, எதர் உங்களுக்கு பக் பவுண்டின்னு வரும்போது யூ வில் கெட் அ ஹையர் பவுண்டி. ஏன்னா இந்த மாதிரி செயின் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் வந்து they'll give you higher bounties. அதுவும் இல்லாமல் இது வந்து லைக் ஒரு கிரிட்டிக்கல் லெவலில், ரொம்ப வெரி கிரிட்டிக்கல் லெவலெல்லாம் நீங்கள் வந்து இந்த இஷ்யூவாக சொல்லலாம் இதெல்லாம், ஓகே. ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் vulnerability உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ட்ரை டு கெட் செயின் ஆஃப் அட்டாக்ஸ், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆப்வியஸாக வந்து ஹேக்கர்ஸான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் மீ ஓப்பன் மை பர்ப் சூட். இதுக்கு பர்ப் சூட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம சில விஷயம் பண்ணணும், ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பர்ப் சூட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, க்ளோஸ், ஸ்டார்ட் பர்ப். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பர்ப் சூட் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஹேக்கர்ஸானில் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ ஆப்வியஸாக ஹேக்கர்ஸானில் வந்து நம்ம எந்த இடத்துல ஒரு ஃபைல் அப்லோட் நம்ம பண்ணுவோன்னா, நார்மலாக நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர், ஓகே. ஸோ ப்ரொஃபைல் பிக்சரில் தான் நம்ம வந்து நம்மளோட ஃபைல் அப்லோடை பர்ஃபார்ம் பண்ணுவோம், ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து நான் எப்படி ஒரு XSS கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் XSS ஸ்கிரிப்டோட ஒரு HTML ஃபைல் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம், ஓகே. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லீஃப் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள், ஒன்றுமே இல்லை, அந்த இதுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்டை நான் போடுறேன். ஸ்கிரிப்ட் alert 1, ஓகே. 1 பதிலாக லைக் லவ் மேன், அதை வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்றேன். அண்ட் என்னோடய ஸ்கிரிப்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ஓகே. தட்ஸ் ஆல் கைஸ், வேறு எதுவுமே கிடையாது, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதை அப்படியே நான் சேவ் பண்ணிடுறேன். புடுறேன் டெஸ்க்டாப் லவ் மேன் டாட் HTML, ஓகே. ஸோ HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து லைக் .jpg அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுத்து பர்ப் சூட் வழியாக இன்டர்செப்ட் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ லெட் மீ டூ தட், ஓகே. ஒரு பிக்சர் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆப்வியஸாக நம்மளோட டெஸ்க்டாப்பில் அந்த பிக்சர் இருக்கும், ஓகே. ஸோ ஹியர் இஸ் அ ஃபைல், ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பேக்கெண்டில் ஒன்ஸ் இந்த ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணோடனே அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெண்டில் அந்த ஃபைல் சிஸ்டம் லெவலில் எக்ஸிக்யூட் ஆகுது, ஆர்எல்ஸ் அந்த ஃபைல் வந்து ப்ரௌசர் லெவலில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபைல்குள்ளே இருக்க அந்த ஸ்கிரிப்ட் வந்து சேர்ந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, ஓகே. ஸோ அதுதான் ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல பேக்கெண்டில் பண்ண போகிறோம், ஓகே. ஸோ இந்த இடத்துல பேக்கெண்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்கிரிப்டும் ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகும்போது தான் நம்மளுக்கு அந்த அலர்ட் வரப்போகுது, ஓகே. ஸோ லெட்ஸ் see how it works. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, I'll go to profile, ஓகே. ப்ரொஃபைலில் தான் இருக்கேன். ஸோ லெட் மீ எடிட் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல தான் ஆப்வியஸாக நம்மளோட அவதார் இருக்குது. ஸோ நான் அதுக்கு முன்னாடி என்னோடய பர்ப் சூட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓகே, ஸோ இன்டர்செப்ட் ஆனில் இருக்குது, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட ஃபைலை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ லெட் மீ இன்டர்செப்ட் ஆன், ஓகே. ஸோ செலக்ட் அவதார், என்னோட JPG ஃபைல் இருக்குது. நான் ஓப்பன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே, இன்னும் இன்டர்செப்ட் ஆகலை. ஸோ சேவ் அப்படின்னு கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தோடனே நம்மளோட ஃபைல் இங்கே இன்டர்செப்ட் ஆகும். ஸோ இது கிடையாது நம்மளோடது. ஸோ ஃபார்வர்ட், ஓகே. இந்த இடத்துல இருக்க ஹேக்கர்ஸான், ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நேம் வந்து எப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் நேம் வந்து loveman.html.jpg அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கு. ஆப்வியஸாக நம்மளுக்கு JPG போகக்கூடாது அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் இதை வந்து எடுத்துடுறேன். இப்போ வந்து HTML ஃபைலை நம்ம உள்ளே அப்லோட் பண்ணுறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக கீழே கண்டென்ட் டைப் வந்து image/jpgக்கு வந்து செட் ஆகிருக்கு. ஸோ நம்மளோட கண்டென்ட் டைப் நம்மளுக்கு இது வேண்டாம். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணோன்னா இது கூட ஆக்சுவலாக பேக்கெண்டில் ஒரு பிக்சர் மாதிரி சேவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகே. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இதையும் சேஞ்ச் பண்ணலாம், ஓகே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா, இப்போதைக்கு கண்டென்ட் டைப் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டில் /HTML ஃபார்மெட்டில் நம்ம சேவ் பண்ணுறோம், ஓகே. ஸோ HTML, தட்ஸ் ஆல், ஓகே. டெக்ஸ்ட் கிடையாது, டெக்ஸ்ட், ஓகே. ஸோ கண்டென்ட் டைப் இந்த மாதிரி நான் இப்போ சென்ட் பண்ணுறேன், ஓகே. ஸோ லெட் மீ டூ ஃபார்வர்ட், இன்டர்செப்ட் ஆஃப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. நம்மளோட பிக்சர் கூட இந்த இடத்துல ப்ரோக் ஆகிருக்கிற மாதிரி காட்டுதா, விச் மீன்ஸ் நம்மளோட ஃபைல் வந்து அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஓகே.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, ஃபைலும் அப்லோட் ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு. இது மூலிமா XSS எப்படி? ஒன்றுமே இல்லை, ரைட் கிளிக் கொடுத்து வியூ இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு XSS வரும். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக ஃபைல் அப்லோட், XSS வயா ஃபைல் அப்லோட். ஒரு ஃபைல் அப்லோட் மூலிமா எப்படி ஒரு XSS கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி எஃபெக்டிவ், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ அதே போல் நீங்கள் பக் பவுண்டி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது யூ மைட் கெட் ஹையர் பவுண்டீஸ். இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹையராக பவுண்டீஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு இஷ்யூஸ் நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ட்ரை டு கோ வித் செயின் ஆஃப் அட்டாக்ஸ். ஸோ இது மூலிமா வேறு ஏதாவது அட்டாக் என்னால் எடுக்க முடியுமா, அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட் கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.